மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 8 புதிய அறிவிப்புகளை அறிவிக்கிறேன். சென்னை மற்றும் இதர நகரங்களில் வாரியத்தின் பராமரிப்பில் உள்ள 134 திட்டப்பகுதிகளில் 62,197 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். 2. பெரும்பாக்கம் திட்டப்பகுதியில் வாரியத்தின் பராமரிப்பில் உள்ள 8,352 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். ஒக்கியம் துறைப்பாக்கம் எழில் நகர் திட்டப்பகுதிகளில் வாரியத்தின் பராமரிப்பில் உள்ள 6,000 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் வாழும் நகர்ப்புற ஏழை குடும்பங்களுக்காக 320 அடுக்குமாடி குடியிருப்புகள் 54.40 கோடி திட்ட மதிப்பீட்டில் கட்டப்படும். பெரும்பாக்கம் திட்டப்பகுதியில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதல்வர் படைப்பகம் அமைக்கப்படும். ஒக்கியம் துறைப்பாக்கம் கண்ணகி நகர் திட்டப்பகுதியில் 2 கோடி திட்ட மதிப்பீட்டில் திறன் மேம்பாட்டிற்காக முதல்வர் திறனகம் அமைக்கப்படும். வாரிய குடியிருப்புகளில் உள்ள இளம் பெண்களுக்கு 80 லட்சம் ரூபாய் செலவில் நல்வாழ்வு மற்றும் சுகாதார பெட்டிகள் வழங்கப்படும். பெரும்பாக்கம் திட்டப்பகுதியில் சுய உதவி குழுக்களுக்கு 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொது பயன்பாடு மையம் அமைக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 65 வெட்டு தீர்மானங்களை நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் தந்திருக்கிறார்கள். அதில் எல்லாமே வீடு ஒன்றுன்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு எங்கே இருக்குதோ அங்கே பயனாளிகள் இருக்கிற பட்சத்தில் பயனாளிகள் பங்களிப்பு தொகை தருவதற்கு முன் வருகிற போது நிச்சயமாக அந்த ஏழைகளுக்கெல்லாம் நம்முடைய வாரியத்தின் சார்பில் வீடுகள் கட்டித்தரப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். துறையின் மானிய கோரிக்கைக்கு உறுதியாக இருந்து முழு ஒத்துழைப்பு அளித்த தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் IAS, நீதித்துறை முதன்மை செயலாளர் திரு உதயச்சந்திரன் IAS, மாண்புமிகு முதல்வருடைய செயலாளர்கள் டாக்டர் உமாநாத் IAS, முனைவர் சண்முகம் IAS, லட்சுமிபதி IAS, முதல்வரின் தனி செயலாளர் தினேஷ்குமார், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையினுடைய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி காக்கர்லா உஷா IAS, வாரியத்தின் மேலாண்மை இயக்குனர் அன்சுல் மிஸ்ரா IAS, இணை மேலாண்மை இயக்குனர் விஜய கார்த்திகன் IAS ஆகிய துறை சார்ந்த அலுவலர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு உறுப்பினர்கள் தந்த அந்த வெட்டு தீர்மானம் திரும்ப பெற்று மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.